வட சென்னையோட இதயம், உழைக்கும் மக்களின் கோட்டை பெரம்பூர். ரயில்வே ஒர்க் ஷாப் முதல் மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கிற வியாசர்பாடி வரை பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த தொகுதியில இப்போ ஒரு பெரிய அரசியல் யுத்தமே நடக்குது. 2026 தேர்தல் களம் இப்போ எப்படி இருக்கு? இதோ ஒரு நேரடி ரிப்போர்ட். தற்போதைய MLA RT சேகர் அவர்கள் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பயோமைனிங் திட்டத்தையும் நவீனப்படுத்தப்பட்ட ஏசி பேருந்து நிறுத்தங்களையும் தன்னோட முக்கிய சாதனையா முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள்ல கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் மற்றும் புதிய சமுதாய கூடங்கள் இவருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. ஆனா இன்னமும் பெரம்பூர்ல இருக்கிற மக்கள் நெருக்கமும் இட நெருக்கடியும் ஒரு பெரிய குறையாவே இருக்கு. பாமக வேட்பாளர் திலகாபாமா அவர்கள் பெரம்பூர்ல முறையான வீட்டு வசதி இல்லைன்னும் மக்கள் மூச்சு விடக்கூட பூங்காக்கள் இல்லைன்னும் விமர்சனம் வைக்கிறாங்க. குடிநீர் தட்டுப்பாடும் நெருக்கடியான வீடுகளுமே இந்த தொகுதியோட பெரிய சவாலா இருக்கு. இந்த தடவை பெரம்பூர் நட்சத்திர தொகுதியா மாற காரணம் தளபதி விஜயோட தவேக என்ட்ரி தான். தன்னோட முதல் தேர்தலுக்கு இந்த தொகுதியையே தேர்வு செஞ்சிருக்காரு விஜய். இளைஞர்களை கவரும் வகையில போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கிறது தான் அவரோட மெயின் அஜெண்டாவா இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பா வெற்றி தமிழன் தொழிலாளர் உரிமைக்காகவும் கொடுங்கையூர்னால வர்ற சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராகவும் அதிரடியா பேசுறாரு. வெறும் மேம்பாலங்கள் மட்டும் போதாது, மக்களோட ஆரோக்கியமான வாழ்வாதாரம்தான் முக்கியம்னு இவங்க ஒரு வலுவான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திமுகவோட திட்டங்கள் அவங்களை காப்பாத்துமா, இல்ல தளபதி விஜயோட புது வருகையும் மற்ற கட்சிகளோட விமர்சனமும் பெரம்பூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? வட சென்னையோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது பெரம்பூர் மக்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்போம்.